நாகை மாவட்டம் சாமந்தன்பேட்டை நகராட்சி உயர்நிலைப் பள்ளியை வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுகுமாரன் இணைப்பில் இணைகிறார். சுகுமாரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்தில் உள்ள 11வது வார்டு பகுதியில் நகராட்சி தொடக்கப் பள்ளியும் அரசு உயர்நிலைப் பள்ளியும் ஒரே கட்டிட வளாகத்தில் இயங்கி வருகிறது. நகராட்சி தொடக்கப் பள்ளியில் 120 மாணவர்களும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 350 மாணவர்களும் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி வளாகத்தில் தொடக்கப் பள்ளிக்கு மட்டுமே ஒரு கட்டிடம் உள்ளது. ஆனால் உயர்நிலைப் பள்ளிக்குள்ள 2 கட்டிடமும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளது. இதனால் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து படிக்க முடியாமல் மரத்தடி நிழலிலும் தொடக்கப்பள்ளி கட்டிட வராண்டாவிலும் அமர்ந்து கல்வி கற்க வேண்டிய நிலை உள்ளது. மேலும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழலில் உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கடந்த 4 வருட காலமாக பலமுறை கோரிக்கை மனு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிய கட்டிடத்தை சாமந்தாம்பேட்டை 11வது வார்டுக்குட்பட்ட பகுதியிலே கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இங்குள்ள இடத்திற்கு மாற்றாக வேறு பகுதியில் உயர்நிலைப் பள்ளிக்கான கட்டிடம் கட்ட உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதே ஊரில் புதிய கட்டிடம் கட்ட வலியுறுத்தி கடலுக்கு மீனவர்கள் செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளும் சீருடையுடன் பள்ளி வாசலிலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களும் வகுப்பை புறக்கணித்து போராடி வரும் நிலையில் வட்டாட்சியர் நீலாதயச்சி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு ரவிச்சந்திரன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாமந்தாம்பேட்டை 11வது வார்டுக்குட்பட்ட பகுதியிலேயே உயர்நிலைப்பள்ளி கட்டிட வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகுமாரன். you